இத பார்த்தோனயே என்ன கருமத்தடா கிண்டி வச்சிருக்கீங்கன்ற மாரி தான் இருந்தது. சண்டே கூட உங்களுக்கு லீவ் விட மாட்டேன்னு என் பொண்ணு சண்டே அன்னைக்கும் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னதான்டா இன்னைக்கு சமைக்க போறீங்க? அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம வீட்ல இல்லையேன்னு" கேட்கும்போது, நானும் அக்காவும் அப்பா கூட போய் "நேத்தே வாங்கி வச்சுட்டோம்மா" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. "அது என்னடா வாங்கி வச்சிருக்கீங்கன்னு" வந்து பார்த்தா, ஜெலட்டினும் சுகர் மட்டும் தான் இதுக்கு தேவையாம். ஸோ ஜெலட்டின கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சுகர் சிரப்ப வந்து பண்றதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு இடையில என் பெரிய பொண்ணும் நம்ம ஆல்ரெடி வீட்லயே பண்ண பன்ன வச்சு ஒரு கார்லிக் பிரெட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சுகர் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல கேண்டி பதத்துக்கு சூப்பரா வந்துருச்சு. அவங்க மிக்ஸ் பண்ணியிருந்த ஜெலட்டினும் இந்த மாதிரி ரெடியா இருந்தது. ஸோ இப்ப இந்த சூடா இருந்த சுகர் சிரப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜெலட்டின்ல ஊத்தி ஊத்தி இந்த மாதிரி ஹேண்ட் மிக்ஸர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணா போதும்னு சொன்னாங்க. நாங்க தான் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல நான் கொஞ்ச நேரம், நீ கொஞ்ச நேரம், நான் கொஞ்ச நேரம், நீ கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு மாறி மாறி மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ண வேண்டியத 10, 15 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆக்கிட்டோம். ஐயய்யோ! நம்ம ஆசையா செஞ்சோம் இப்படி ஆயிருச்சே! பார்க்கவே நல்லா இல்ல. எப்படி இருக்குமோன்னு நெனச்சோம். பட் ஆனா கொஞ்சமா எடுத்து வாயில போட்டா, கடையில விக்கிறவங்களே இனிமே நம்மள தான் ரெசிபி கேட்கணுன்ற அளவுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. சைட்ல பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு பண்ண கார்லிக் சீஸ் பன்னும் ரெடி ஆயிருச்சு. நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இது கொஞ்சம் பீசஸ் மாரி ரெடி பண்ணோம். பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்ட்டா இருந்தது. லைட்டா அடுப்புல காமிச்சுட்டு சாப்பிட்டோம்னா, சரியான பதத்துல செம்மையா வந்து நம்மளோட மஷ்மிலோ ரெடியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம். இன்கிரிடியன்ட் அளவெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். ஒரு தடவனாவது இத ட்ரை பண்ணி